بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله لا يضيع أجر المحسنين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் எண்ணியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்கள் செய்யக்கூடிய எந்த அமலையும் அதற்கு கூலி வழங்கும் விஷயத்தில் அநீதம் செய்வதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அடியார்கள் தங்களுடைய சக்திக்கு அல்லாஹ்விற்காக செய்தால் அல்லாஹ் அவனுடைய சக்திக்கு அடியார்களுக்காக செய்கிறான் என்கின்ற தெளிவும் புரிதலும் நமக்கு அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் மீது எந்த அளவிற்கு மகா கிருபை உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை நாம் சொல்லலாம். ஒருவர் வாலிபத்தில் இருக்கிற போது நல்லமல்கள் செய்தார். வயோதிகம் அடைந்ததற்கு பிறகு நல்லமல் புரிய முடியவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாலிபத்தில் நற்காரியங்கள் செய்த நேரத்தில் அல்லாஹ் எந்த நன்மைகளை வழங்கி கொண்டிருந்தானோ, அவர் வயோதிகம் அடைந்து அமல் செய்ய முடியாத நிலையிலும் நன்மையில் அல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் என்னென்ன நல்ல அமல்கள் செய்த நற்கூலியை பெற்றுக்கொண்டு வந்தாரோ அந்த நற்கூலியை அவர் நோய்வாய்ப்பட்டு நல்லமல் புரிய முடியாமல் போனதற்கு பிறகும் எந்த குறைவும் இல்லாமல் அதை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு தூரம் நம் மீது கிருபை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு போதுமானது. இன்னும் சொல்வதாக இருந்தால், நல்லமல் செய்வதற்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் நல்லமல் செய்வேன், ஆனால் அது போன்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஒருவர் உண்மையில் நினைக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்க பெறாத நிலையிலேயே அவருக்கான நன்மையை மட்டும் கொடுத்து விடுகிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருத்தருக்கு மார்க்க ஞானத்தை வழங்கி இருக்கிறான், இன்னொருத்தருக்கு அதிகமான செல்வத்தை வழங்கி இருக்கிறான். அந்த செல்வந்தர் நினைக்கிறாரு, நமக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை வழங்கவில்லையே, அல்லாஹ் நமக்கு மார்க்க ஞானத்தை வழங்கினால் அல்லாஹ் ரசூல் குறித்து எடுத்து சொல்லலாமே என்று அவர் ஆசைப்படுகிறார். மார்க்க அறிஞர் நினைக்கிறார், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு செல்வம் வழங்கவில்லையே, நமக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா செல்வத்தை வழங்கி இருந்தால் அந்த செல்வந்தர் எப்படி தர்மங்கள் செய்து நற்கூலியை பெறுகிறாரோ அதுபோன்று நாமும் தர்மங்கள் செய்து நற்கூலியை பெறலாமே என்று இவர் ஆசைப்படுகிறார். என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்க அறிஞருக்கு செல்வந்தர் செய்கின்ற தர்மத்தின் நன்மையையும் தருகிறான், அந்த செல்வந்தருக்கு மார்க்கப்பணி செய்வதனுடைய நன்மையையும் வழங்குகிறான். இருவரும் இரண்டு நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். ஒருவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் நற்கூலியை அதிகம் பெறுகிறார். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை.
எனவே என்னால் நன்மைகளை பெற முடியவில்லையே என்று வருந்தக்கூடியவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா வருத்தம் வேண்டாம், அந்த நன்மையை நான் உனக்கும் வழங்குகிறேன். அவ்வளவு ஏன், வணக்க வழிபாடுகள் புரிந்தோம், அல்லாஹ் சொன்னதை செய்தோம், எனவே நற்கூலியை பெற்றோம் என்பதையும் கடந்து ஒரு மனிதனுடைய இயல்பான காரியங்களுக்கு கூட அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய நீயத்திற்கு தகுந்தவாறு நன்மைகளை வழங்குகிறான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தூங்குறோம், சாப்பிடுறோம், சம்பாதிக்க போறோம், வியாபாரம் செய்யறோம், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய நீயத்திற்கு தகுந்தவாறு கூலியை வழங்குகிறான். ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இரவில் தூங்குகிறேன், ஆனால் அல்லாஹ்விடத்தில் நான் வணக்கத்தினுடைய நன்மையை எதிர்பார்க்கிறேன் என்பதாக சொல்வார். நான் தூங்குகிறேன், ஆனால் நின்று வணங்கினால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தவனாகவே உறங்குகிறேன் என்பதாக ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். சாப்பிடுறோம், ஹலாலான முறையில நான் சாப்பிடுறேன், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தியை, பலத்தை நான் இறை பொருத்தத்திற்கு தகுந்தவாறு செலவிடுவேன் என்று அவர் நியத்து வைத்துவராக சாப்பிட்டார் என்று சொன்னால் அவர் சாப்பிடுகிற உணவிற்கு கூட நன்மை உண்டு. சம்பாதிக்கிறார், என்னுடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி சம்பாதிக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு, என்னுடைய சமூகத்திற்கு செலவு செய்வது என்பது என் மீது கடமை, என்னுடைய கடமையாற்றுவதற்கு இந்த பொருளாதாரம் தேவை, எனவே நான் சம்பாதிக்கிறேன் என்று நியத்து வைத்துக் கொண்டு கடை தெருவுக்கு இவர் சென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நற்கூலியை வழங்குகிறார். இயல்பான பொதுவான காரியங்கள் செய்வதன் மூலமாக கூட அல்லாஹ்விடத்திலிருந்து நிறைவான நற்கூலியை பெற முடியும் என்றால் அல்லாஹ் எவ்வளவு மகா கருணையாளன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நன்மையை செய்தோம், நற்கூலியை பெற்றோம், இது புரிகிறது. நன்மை செய்யவில்லை, ஆனால் பாவத்தில் விழாமல் தன்னை தற்காத்துக் கொண்டோம் என்றாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நற்கூலியை வழங்குகிறான். இதுவெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு கொடையாளன் என்பதை புரிந்து கொள்வதற்கு போதுமானது. மகா கருணையாளன், வாரி வழங்குவதில் வல்லவன், அவனுக்கு நிகராக யாரும் வழங்க முடியாது. நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு இறைவனுக்காக நாம் ஒன்றை செய்தால் அவனுடைய சக்திக்கு தகுந்தவாறு அடியார்களுக்காக அவன் செய்வதற்கு போதுமானவனாக இருக்கிறான். இந்த அடிப்படை புரிதல் அவசியமானது. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், உபகாரத்திற்கு அல்லாஹ் பிரதி உபகாரம் செய்யாமல் இருப்பதில்லை. வகான அல்லாஹு ஷக்கூரன், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நன்றி உள்ளவனாக இருக்கிறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய குதிரைகளை பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சூரியன் மறைந்தது தெரியல, தொழுக மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால் இனி குதிரையை பயன்படுத்துவதே இல்லை என்பதாக முடிவு செஞ்சாங்க. இந்த குதிரையின் மீது நாம் செலுத்திய கவனம் தானே இறை வணக்கத்திலிருந்து தன்னை திருப்பி விட்டது. இப்படிப்பட்ட ஒரு குதிரை தனக்கு தேவையா என்று சொல்லி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இனி குதிரையை பயன்படுத்துவதே இல்லை என்று முடிவு செய்கிறார். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி தருகிறார். ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய பயணத்தை ஒரே நாளில் செய்யும் அளவிற்கான ஒரு வசதியை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா காற்றின் மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான் என்று சொன்னால் அல்லாஹுவிற்காக வேண்டி இவர்கள் ஒன்றை தியாகம் செய்தார்கள், இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் அதற்கு உபகாரம் செய்கிறான். இதுதான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முற்காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டினாங்க. ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு, ஒரு அசரீரி சப்தம் கேட்குது. அதுல சொல்லப்படுது, இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று மழை பொழிவாயாக என்பதாக ஒரு அசரீரி சப்தம் கேட்குது. இவருக்கு ஆச்சரியம், வானத்தை பார்க்கிறாரு, வானத்தின் மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடம் நோக்கி நகர்ந்து செல்கிறது, அங்கே மழை பொழிகிறது. ஆச்சரியம், பின்னாடியே போறாரு. எந்த இடத்தில் மழை பொழிகிறதோ அந்த இடத்துல போய் பார்க்கிறாரு. அங்க ஒருத்தர் மண்வெட்டியை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார், நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் தன்னுடைய பெயரை சொன்னார். அசரீரி சப்தத்தில் எந்த பெயர் சொல்லி
அவருடைய தோட்டத்திற்கு சென்று மழை பொழி என்று சொல்லப்பட்டதோ அதே பெயர். அவர்கிட்ட கேட்டாங்க, நான் வந்துகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு சப்தம் கேட்டுச்சு, அதற்கு பிறகு நடந்த மாற்றங்கள், அதை எப்படியே பின்தொடர்ந்து வந்த நீங்க இருந்தீங்க, உங்களுடைய பெயர் தான் அந்த பெயர், அப்படி என்ன நற்காரியம் செய்கிறீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய உதவி செய்வதற்கு என்ன காரணம் என்பதாக கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இவ்வளவு காலமா நான் என்ன செய்வேன், விளைச்சலாக வரக்கூடிய லாபங்களை 3ஆக பிரிப்பேன், ஒரு பங்கை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன், ஒரு பங்கை மீண்டும் விவசாயம் செய்வதற்கு முதலீடாக வைத்துக் கொள்வேன், 3வது பங்கை ஏழை எளிய மக்களுக்கு தந்து விடுவேன் என்பதாக அவர் சொன்னார். இதனால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை செய்கிறான், தொடர்ந்து செய்கிறான் என்பதாக சொன்னார். அடியார் அல்லாஹ்வினுடைய வார்த்தையை உண்மைப்படுத்துவதற்காக, அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு ஒன்றை தியாகம் செய்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அடியாருடைய வாழ்வாதாரத்தினுடைய பொறுப்பை அவனுடைய சக்திக்கு ஏற்றவாறு நிறைவு செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன நன்மையாக இருக்கும், செஞ்சா மிகப்பெரிய கூலியாக இருக்கும். ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் மஸ்ஜிது நபவிக்கு போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க உட்கார்ந்து இருந்த சகாபாக்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனிதர் அழகிய முறையில் வுது செய்து விட்டு 2 ரக்அத் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை எழுதுகிறான் என்பதாக சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆஹா எவ்வளவு அற்புதமான செய்தி என்பதாக சொன்னேன். அப்ப பக்கத்தில் இருந்தவர் சொன்னாரு, நீங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி இதை விட அற்புதமான ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன? அவர் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பதான் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் அழகிய முறையில் வுது செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்கிறாரோ அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்காக வேண்டி சுவர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் திறந்து வைக்கிறான், அவர் விரும்பிய வாசல் வழியே உள்ளே செல்லலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக சொன்னார். சின்ன அமல் சிறந்த பலன், செய்வது மிகவும் சாதாரணமானது, ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய வெகுமதி மகா பெரியது. என்னுடைய சக்திக்கு நான் செய்தால் அவனுடைய சக்திக்கு அவன் செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் ஜமாத்தோடு இஷா தொழுது விட்டு தொழுது கையோடு 4 ரக்அத் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கிய நன்மைகளை வழங்குகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். உலமாக்கள் எழுதுவாங்க, சாதாரணமான நாட்களில் இஷாவிற்கு பிறகு 4 ரக்அத் தொழுதாலே லைலத்துல் கத்ருடைய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால், லைலத்துல் கத்ருடைய இரவில் இஷாவிற்கு பிறகு தொழப்படுகின்ற 4 ரக்அத்திற்கு எவ்வளவு நற்கூலி வழங்கப்படும் என்பதாக எழுதுவார். சின்ன சின்ன நன்மைகள் நிறைவான கூலி. பிரபலமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹ் தொழுதுட்டு தன்னுடைய மனைவி ஹஸரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அவங்க முஸல்லால உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு சரி நம்ம மற்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில இருந்து வெளியே போயிடுவாங்க. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு துஹா தொழுதுட்டு திரும்ப வருவாங்க. திரும்ப வந்து பார்த்தா ஹஸரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எங்க உட்கார்ந்துருப்பாங்க, சுபுஹ் தொழுதுட்டு வந்தப்ப எங்க உட்கார்ந்துருந்தாங்களோ அதே இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஜுவைரியாவே இவ்வளவு நேரமா உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நான் ஒண்ணுதான் செஞ்சேன், அந்த நன்மையை நாள் முழுக்க நீ அமர்ந்து திக்ர் செய்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவு பெரிய நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லிட்டு அந்த அமலை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த கலிமாத்துகளை நான் 3 முறை ஓதினேன். 4 வார்த்தைகளை 3 முறை ஓதுவதன் மூலமாக நான் பெற்ற நன்மையை நாள் முழுக்க அமர்ந்து நீ திக்ர் செய்தாலும் சரி பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதை நீ செய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவி ஹஸரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை புகழ்கிறேன், அதத ஹல்கிஹி,
படைப்பினங்களினுடைய எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். வரிலா நப்சி, அவன் எதை பொருந்திக் கொள்வானோ அவ்வாறு நான் அவனை துதிக்கிறேன். வஸினத் அர்ஷிஹி, இந்த அர்ஷினுடைய அளவிற்கு நான் அவனை துதிக்கிறேன். வமிதாத கலிமாத்திஹி, அல்லாஹ்வுடைய சொற்கள் அளவிற்கு நான் அவனை துதிக்கிறேன். இதுதான் அதனுடைய பொருள். இந்த 4 கலிமாத்துகளை 3 முறை ஓதுவதன் மூலமாக நாள் முழுக்க செய்யப்படுகின்ற திக்ரை விட அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எல்லா சந்தர்ப்பங்களில் இருந்தும் நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கடைத்தெருவுக்கு போறோம் வியாபாரம் செய்யறதுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடை தெருவுக்கு போகும்போது ஓதுற திக்ர், இந்த திக்ரை நீங்க ஓதுங்க, 10 லட்சம் நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படும், 10 லட்சம் பாவங்கள் அழிக்கப்படும், 10 லட்சம் அந்தஸ்து உயர்த்தப்படும், சுவர்க்கத்தில் அழகிய மாளிகை ஒன்று கட்டப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 4 கலிமா எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், வ ஹுவ ஹய்யுன் லா யமூத். கடத்தெருவுக்கு போகும்போது, வியாபாரம் செய்ய போகும்போது இதை ஓதுங்க. நன்மை எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் நன்மைகள் எழுதப்பட்டு, 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, 10 லட்சம் அந்தஸ்து உயர்த்தப்பட்டு, சுவர்க்கத்தில் அழகிய மாளிகை கட்டப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். ஆதாரபூர்வமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விக்ருகளை செஞ்சாவே போதுமானது, நம்முடைய அந்தஸ்திற்கு வெற்றிக்கு போதுமானது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருது. எந்த ஒரு மனிதர் காலையில் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாக 100 முறை ஓதுகிறாரோ 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையும், 100 நன்மைகள் எழுதப்பட்டு 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அன்றைய நாள் முழுக்க ஷைத்தானின் பிடியில் இருந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. நாளை மறுமையில் அவர் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த நபராக வருகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய மிக அற்புதமான ஹதீஸ், இதுவும் புகாரி முஸ்லிம்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதாக 100 முறை ஓதுகிறாரோ அவர் கடல் நுரை அளவிற்கு பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்கப்படுவார் என்பதாக சொன்னார். அதே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த வார்த்தை இருக்கே, இது அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது, சொல்றது ரொம்ப இலகுவானது, மீசானுடைய தராசில் அதிகம் கனமானது என்பதாக சொன்னாங்க. இதுவும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் தான். இன்னொரு செய்தியையும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்வது இந்த உலகமே எனக்கு கிடைப்பதை விட பிரியமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அப்துல்லாவே, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்தை நான் உனக்கு சொல்லவா அப்படின்னு கேட்டான். சொல்லித்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது சொன்னாங்க, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இதுதான் சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்பதாக சொன்னார். இதுவும் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஆதாரபூர்வமாக அற்புதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த திக்ருகளை நாம் செய்தால் போதும், நாம் பெறக்கூடிய நன்மைகள் இருக்கிறது அளப்பெரியது, அளப்பெரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ருனால கிடைக்கக்கூடிய நன்மையெல்லாம் சொல்றதை பார்த்துட்டு ஆச்சரியத்துல கேட்கிறாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதில் சென்று ஷஹீதாகக்கூடிய ஒருவரினுடைய நன்மையை விட திக்ரு செய்யக்கூடியவரால் பெற்றுவிட முடியுமா என்பதாக கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆமா, ஜிஹாதில் கலந்து கொண்டு ரத்தம் தோய்ந்த உடலில் வாள்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவர் ஷஹீதானால் அவர் எந்த நன்மையை பெறுவாரோ அதை விட அதிகமான நன்மையை திக்ரால் பெற முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். கலந்துகிட்டாரு அப்படின்னு இல்லை, கலந்து கொண்டார், உடலில் வெட்டு காயம்பட்டார், அவருடைய வாள் உடைந்தது, கடைசியில் ஷஹீதாகி விட்டார். அவருக்கு எந்த நன்மை கிடைக்கும்? அதை விட அதிகமாக திக்ரு செய்வதன் மூலமாக நன்மையை பெற முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்று சொன்னால்
முதல் விஷயம், அல்லாஹ் வாரி வழங்குவதில் இணையற்றவன். அவன் எவ்வளவும் தருவான். நம்முடைய சக்திக்கு நாம் செய்தால் அவனுடைய சக்திக்கு அவன் செய்வான். அவனுக்காக வேண்டி நாம் ஒன்றை இழந்தால் நமக்காக வேண்டி இறைவன் எதையும் செய்வான், எவ்வளவும் செய்வான். நம்மால் கற்பனை செய்து உணரவே முடியாது. நாளை மறுமையில் நாமே ஆச்சரியப்படும் அளவிற்கு நன்மை குவியலை நாம் பார்ப்பதற்கு இந்த சின்ன சின்ன அமல்களே போதுமானது என்கின்ற புரிதல். இரண்டாவது, கொஞ்சம் கவனம். சொல்றது என்ன, ரொம்ப செய்கிற அமல்லாம் ரொம்ப கடுமையான அமலா இல்ல, ரொம்ப சாதா. 5 நேரம் ஃபர்லு தொழுது முடிச்சிட்டு யார் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில மௌத்து மட்டும்தான் குறுக்க இருக்குன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயத்துல் குர்சி ஓதுறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? இல்ல, எல்லாமே ரொம்ப சின்ன அமல்கள். ஆனால் இதை தொடர்ந்து செய்வதற்கு, இதை நிலையாக செய்வதற்கு என்ன வேண்டும்? கவனம் வேண்டும். கவனம், அது ரொம்ப கஷ்டம். அதுதான் கஷ்டம். அமல் செய்யறது ஈஸி, ஆனால் ஞாபகத்தோடு செய்வதுதான் கஷ்டம். மறந்து போயிடும். ஏன்? அதான் ஷைத்தானுக்கு வேலை, அதான் அவனோட வேலை. சின்ன அமல் தான், ஆனா மறந்துடும். திரும்ப மறக்கும். ஆனால் போராட வேண்டும். சதாவும் நம்முடைய சிந்தனையில் இந்த அமலை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை இருந்தால் ஒரு கட்டத்தில் பழகி போய்விடும். நாமே மறந்தாலும் நம்முடைய பழக்கம் மறக்காது, தானாகவே அந்த அமலை நாம் செய்து விடுவோம். மௌத்து வரைக்கும் செஞ்சு முடிச்சிடலாம். இன்னும் நான் 10 வருஷம் வாழ போறேன், 20 வருஷம் வாழ போறேன், 5 வருஷம் வாழ போறேன், 2 வருஷம், ஏன் 2 நாள், இந்த பயான்ல சொன்னதை மட்டும் வருஷப்படுத்தி செஞ்சாவே போதுமானது. எவ்வளவு பெரிய நன்மை குவியலை குவிச்சிடலாம். 10 லட்சம் நன்மைங்கிறது சாதாரணமா? எண்ணி செஞ்சிட முடியுமா? முடியாது. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். பெற்றுக்கொள்வதற்கு நாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சதாவும் திக்ரு செய்து திக்ரிலேயே நாவை திளைத்து இருக்கக்கூடிய அளவிற்கான நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள்.